Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. தொடர்ந்து நம்முடைய வானிலை வல்லுநர் திரு பிரதீப் ஜான் அவர்கள் நம்மோட இணைப்பில் இணைய இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் திரு பிரதீப் ஜான், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. உங்ககிட்ட நான் கேட்க விரும்புகிற கேள்வி, இந்த வடகிழக்கு பருவமழை அப்படின்றது தான் சென்னை இந்த பிராந்தியம், இந்த ஒட்டுமொத்த பிராந்தியத்துக்குமே நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது முடிஞ்சிருச்சுன்னு அஃபிஷியலாக சொன்ன பிறகுமே இப்போதும் இந்த பனிக்காலத்திலையுமே குளிர்காலத்திலையுமே கூட இந்த மாதிரியான ஒரு மழைப்பொழிவு அதிகமாக நம்ம பார்க்க முடிகிறது. இதற்கான காரணம் என்ன? இந்த 3 நாள் வந்து அலர்ட் கொடுத்துருக்காங்களே, எந்த அளவுக்கு மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த 3 நாள்ல? இல்ல, ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும், வடகிழக்கு பருவமழைன்றது அப்படி நம்ம டிசம்பர் 31 கரெக்டா நம்ம ஆண்டு முடிகிற மாதிரி கரெக்டா முடிஞ்ச நியூ இயருக்கு போற மாதிரி கிடையாது. ஸோ எப்பயுமே நமக்கு கடந்த 3-4 ஆண்டுகள் நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த ஸ்பில் ஓவர் ஆகிறது நம்ம பார்த்திருக்கோம். பர்டிகுலரா நம்ம 2021 ஜனவரியில பாத்தீங்கன்னா வரலாறு காணாத மழை நம்ம தமிழகம் கிடைக்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பில் ஓவர் தான் எப்பயுமே கரெக்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸா வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ அக்டோபர் 1 இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் பெய்யுற மழை, அது வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 30 தொடங்கினாலும் சரி, 15 தொடங்கினாலும் சரி, அதே மாதிரி முடிவுன்றது வந்து வித்ட்ராயல் வந்து அபிஷியலா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ ஸ்டாட்ஸ் படி க்ளோஸே தவிர ஜனவரியில நம்ம கடந்த சில ஆட்கள், கடந்த 3-4 ஆட்கள் வருடங்கள்ல பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த வடகிழக்கு பருவமழை நமக்கு ஜனவரியில ஸ்பில் ஓவர் ஆகிறத நம்ம பார்த்திருக்கோம். ரைட், நன்றி திரு பிரதீப் ஜான், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.